டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் நெய் அப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடக்கும்போதும் சாதாரண நேரங்கள்லையும் நீங்கள் ஒரு இனிப்பான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பம் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். வெறும் அரிசி மாவு, வெல்லம், நெய்யை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான அப்பம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடைசியாக வீட்டில் எப்போ அப்பம் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உனக்கு இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல கேரளா நெய்யப்பம் தான் செய்ய போறோம். அதுக்கு நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு அரை கப்பு மெஷர்மெண்ட்ல அரை கப்பு தண்ணி 125 ml சேர்த்து தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இப்போ சூடாகிட்டு இருக்க டயத்தில் நம்ம இங்கே வெல்லம் எடுத்திருக்கோம். வெல்லம் கிட்டத்தட்ட 300 கிராம் நல்லா துருவி வச்சிருக்கோம். துருவி வச்சிருக்க 300 வெல்லத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிடலாம். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா வெல்லம் கரைஞ்சதுலேருந்து ஒரு 3 நிமிஷம் நமக்கு கொதிச்சு வந்தாலே போதும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆச்சு. வெல்லம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 நிமிஷத்தில் நமக்கு அந்த பாவோட பதம் பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு மட்டும்தான் இருக்கும். இந்த அளவுக்கு பிசு பிசுப்பு இருந்தாலே போதும். அவ்வளோதான். இந்த பிசு பிசுப்போட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பாகு நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம அப்பத்துக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். மாவு இப்போ இந்த மாதிரி கலவை கிண்ணத்தை ஒன்று கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. எடுக்கிற மாவோட அளவுக்கு தக்கன வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கிலோ அரிசி மாவு, தனி அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு, வறுக்காத மாவு தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த கிண்ணத்தில் தட்டிடலாம். இது வெயிட்டில் அரை கிலோ. நம்ம மெஷர்மெண்ட்ல ஒரு 3.5 கப்பு அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம மாவு எடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம பாக்கெட் பச்சரிசி மாவுலயும் நம்ம ஒரு சூப்பரான நெய்யப்பம் கேரளா ஸ்டைலில் எடுக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு, ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள். இப்போ நம்ம அப்படியே அடுப்பக்கம் சின்ன பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அந்த பேன் சூடான உடனே எள்ளு 2 டீஸ்பூனு கருப்பு எள்ளு அதை சேர்த்துட்டு லேசாக நம்ம வறுத்துக்க போகிறோம். மீடியமான ஹீட்டில் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா எள்ளை பொரிச்சு விட்ருங்க. இப்போ நமக்கு எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எள்ளை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கே மாவில் கொட்டிடலாம். இப்போ நம்ம எள்ளை பொரிச்சு உள்ளே போட்டுட்டு இப்போ மாவு, அந்த ஏலக்காய் தூள், உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துருங்க. நல்லா கலந்தாச்சு. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை எல்லாமே பொருள் போட்டு கலந்து வச்சாச்சு. கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம இரும்பு சல்லடையில் ஏற்கனவே வெல்லத்தை காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம அதில் வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த எல்லா பாகையுமே உள்ளே சேர்த்துருங்க வடிகட்டிட்டு. இப்போ நம்ம மாவில் பாகு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம விஸ்க வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவுலேயே எல்லா பாகுலேயே எல்லா மாவையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நம்ம பாகு ஊற்றிட்டோம். பாகு ஊற்றி கிண்டி கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு தண்ணி சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பூரா நம்ம அப்படியே லூஸ் பண்ணணும். சாதாரண தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த பதத்துக்கு மாவை கிண்டி கொண்டு வரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க. நான் மொத்தமாக எவ்வளோ தண்ணின்றதை சொல்கிறேன். இப்போ நம்ம மாவில் பாகா ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு அதை கலந்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணியோட அளவு இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300 ml நம்ம பக்குவத்துக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. சாதாரண தண்ணி தான் போட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறணும். கரைச்ச மாவோட பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம நல்லா கரைச்சாச்சு. இப்போ கரைச்சதுக்கு பிறகு அதுக்கடுத்து நெய் ஒரு 1/4 கப்பு நெய் அப்படியே ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுங்க. இந்த நெய்யும் அந்த மாவும் நல்லா உள்ள சேர்ந்துடணும். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது மாவை ஊற வச்சு அரிசி அரைச்சி அந்த மாதிரி இல்லை. நம்ம நேரடியாக பாக்கெட் மாவு, கடையில் வாங்குற மாவு தான், பச்சரிசி மாவு, வறுக்காத மாவுல தான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேரளா நெய்யப்பம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம மாவு கலந்து வச்சாச்சு. இது நல்லா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நல்லா ஊறி வந்த பிறகு தான் நம்ம அது கொஞ்சம் கெட்டியாகி வரும். அப்புறம் நம்ம தேவைன்னா அந்நேரம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து லூஸ் பண்ணி நம்ம அப்பம் சுடும்போது அதை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறி வரட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம்.
இப்போ நம்ம நெய்யப்ப மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெடியான உடனே அது திறந்துட்டு நம்ம அந்த ஊற்றுற அளவுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். நல்லா கரண்டி போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு தடவை. இப்போ நமக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த அளவு கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் ஊற்றும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம அதை லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி வந்து ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துடலாம். நம்ம சாதாரண தண்ணி தான். 50 ml மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மாவில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து ஊற்றுற பக்குவம் பார்த்து இந்த அளவுக்கு இருக்கும். அப்படி ஃப்ளோவாக இப்படி வரணும். அவ்வளோ தான் நமக்கு எண்ணெயில் ஊற்றி எடுக்க சரியாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக இதில் ஒரு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம அப்போ ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூனு நம்ம சோடா உப்பை நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுருங்க மாவில். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த இடத்துல. இப்போ நம்ம கலந்த பிறகு நம்ம அப்போ ஊற்றி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் கனமான ஒரு குழி சட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ ஊற்றுறதுக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஊற்றினோடனே ரவுண்டாக வரணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு குழியான சட்டி எடுத்துகிட்டு நல்ல கனமான சட்டி. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 லிட்டரு ஆயில் சேர்த்துருக்கோம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து சூடு நல்லா இருக்கணும். ஆரம்பத்தில் சூடை நல்லா ஏற்றிடுங்க. அடுத்து நீங்கள் மீடியமில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம அடுத்து அப்போ ஊற்ற போகிறோம். மாவை எடுத்துகிட்டு இதில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அப்படி ஃப்ளோவாக ஒரே இடத்துல ஊற்றுங்க. அப்படியே ஊற்றிட்டு நிப்பாட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த ரவுண்டாக ஊற்றின உடனே நிப்பாட்டிடுங்க. இப்போ நமக்கு நல்லா திம்முன்னு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா எலும்பி வரும். வந்த உடனே நம்ம அப்படியேவும் நல்லா அந்த சைடு பூரா நல்லா வெந்து வரட்டும். ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா இதிலேயே வேகட்டும். இப்போ நமக்கு நல்லா அதில் வந்து அடி பிடிக்காமல் நல்லா வெந்து மேலே மிதந்து வந்துருச்சு. வந்த உடனே நம்ம இதை அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். அப்படி புரட்டி விட்ருங்க. இப்போ நம்ம இங்கிட்டு புரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா புரட்டி விட்டு 2 பக்கம் நல்லா புரட்டி நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்துடும். நல்லா ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் தனியாக. பபுள்ஸும் நல்லா அடங்கிடும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ நம்ம மீதம் இருக்கிற மாவையும் நம்ம சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக ஒரு குழியில் அப்படியே ஊற்றிடுங்க. ஒரு 3/4 கரண்டி ஊற்றினாலும் போதும். இப்போ நமக்கு ஊற்றி அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ளேயேவும் நமக்கு இந்த மாதிரி நல்லா எலும்பி மேலே வந்துடும். மேலே வந்த உடனே நம்ம அதை அப்படியே புரட்டி விட்டுறலாம். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அப்படியே எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நெய்யப்பம் அருமையாக தயாராகிருக்கு. நல்லா சாஃப்டாக தயாராகிருக்கு. அதை சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். இதே போல ஒரு அப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.